ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி பொடி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இட்லி பொடிக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன்னா, வரமிளகா, கருவேப்பிலை, உளுந்து, ஆலிவ் சீட்ஸு, எள்ளு, கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம், துவரம்பருப்பு. நான் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நிறையா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆலிவ் சீட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ அதை நம்ம வந்து இட்லி பொடியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வந்து அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆலிவ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒரு கடாயில் வச்சு வறுத்தரணும். பூண்டு வந்து நீங்கள் ஒரு 4, 5 பூண்டு ஒண்டையும் போட்டால் போதும். போட்டு அதை மிக்ஸி ஜார் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இவ்வளோவும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் நெய்ஸாக உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே நீங்கள் நெய்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குறக்குறன்னு இருக்க மாதிரி தான் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நமக்கு ஆலிவ் சீட்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டும் கூட. கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நிறையா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் நான். பூண்டும் போட்டிருக்கோம், பெருங்காயமும் போட்டிருக்கோம், எள்ளும் சேர்த்துருக்கோம், உளுந்தும் நம்ம சேர்த்துருக்கோம். நான் வந்து கடலப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து கடலப்பருப்பு தான் சேர்ப்பாங்க. நான் வந்து துவரம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இட்லி பொடி வந்து மேக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இட்லி பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.